ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் முதல் அலகு, அதாவது முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் அப்படின்ற ஒரு டைட்டிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். 1914 அந்த ஒரு வருஷம் வந்து உலக வரலாற்றையே ஒரு திருப்புமுனையாக காணப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1789 தொடங்கின அந்த அரசியல் சமூக செயல்பாடுகள் தான். இதோட உச்சகட்டம் என்னன்னா 1914 உலகப்போர் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அதாவது 20ஆம் நூற்றாண்டோட போக்கையே இதுதான் தீர்மானிச்சிருக்கு. இதனால வரலாற்றாசிரியர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நீண்ட 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த உலகத்தோட செல்வாதாரங்கள் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போர் அப்படின்னா அந்த முதலாம் உலகப்போர் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமாக குடிமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டதே. இந்த போரால் உலக அரசியல் வரைபடம் வந்து மீண்டும் வரையப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 3 பேரரசுகள் வந்து உருவாகியிருக்கு. என்னென்ன பேரரசுன்னு பார்த்துடலாம். 3 பேரரசுகள் வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானிய பேரரசுகள். இந்த போரோட முக்கியமான ஒரு விளைவு என்ன அப்படின்னா ரஷ்ய புரட்சி. ஸோ உலகத்தில் எந்த ஒரு வரலாற்றை எடுத்தாலும் ரஷ்ய புரட்சி தான் முதல் தனித்துவம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த புரட்சியை பற்றி பேசினாலும் முதலாவது பேசப்படுற ஒரு புரட்சினா அது ரஷ்ய புரட்சி தான். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உலக நாடுகள் பன்னாட்டு சங்கம் மூலமாக உலக அமைதி ஏற்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, உலக போர், அதாவது முதலாவது உலகப் போர் வெடிக்கிறதுக்கான சூழ்நிலை காரணம் என்ன, ரஷ்ய புரட்சின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்றது என்ன, அதனால் எப்படி அமைதி வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காலனிகளுக்கான போட்டி. அதில் நம்ம பார்க்க போகிறது குறிப்பாக முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. இப்போ முதலாளித்துவம் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்க்கலாம். முதலாளித்துவம் சார்ந்த ஒரு தொழில் அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகை உற்பத்தி. ஸோ இது மிகை உற்பத்தி செய்யப்பட்ட உபரி செல்வமெல்லாம் அதிகரிக்க அவங்களுக்கு என்னாச்சுன்னா அங்கங்கே அவங்களோட தொழிற்சாலையெல்லாம் இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வைக்கணும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டுச்சு. டிரான்ஸ்போர்ட்னால் நமக்கு என்ன தேவை, ரயில்வே, அதாவது இரும்பு பாதை வேணும், அதை அமைச்சாங்க. அதே போல் நீராவி கப்பல்கள், அவங்க நாட்டு வந்து இன்னொரு நாட்டுக்கு போனோன்னா கடல் வழி பயணம் செய்யணும், அதுக்கு வந்து கப்பல்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நீராவி கப்பல்கள் கட்டுறதுக்காக இது எல்லாமே இதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து, இந்த 2 துறையும் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு. அதனால் ஆப்பிரிக்காவில் கூட அவங்களோட பகுதியில் நிறைய ஐரோப்பிய நகர பிளேஸ்லலாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட அரசை வந்து விரிவாக்க செய்யணும், அவங்களோட தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஃபேக்ட்ரிஸ் அமைக்க ஆரம்பித்தாங்க. அதாவது தொழிலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு உற்பத்திக்கான இதெல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ முதலாளித்துவம் அப்படின்றது நிறைய முரண்பாடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்னென்ன வறுமையாக இருக்குது, ஒரு பக்கம் அதிக செல்வ குவிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் குடிசை பகுதிகளாக இருக்குது, இன்னொரு பக்கம் விண்ணை முட்டுற அளவுக்கு கோபுரம் இருக்குது. ஸோ பேரரசுகளில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காலனிகளை அமைச்சு அது மூலமாக அவங்க சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட தேவைகளெல்லாம் அவங்க பூர்த்தி செய்கிறதுக்கு காலனிகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய ஒரு மையக்கருத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா வந்து ஆசியா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இருக்கிற இந்த 2 கண்டத்துலேயும் அவங்க வந்து ஒரு பெரிய சக்தியாக மேலாதிக்கம் பண்ணியிருந்தாங்க. காலனிகளை ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் காலனிகளை, அதாவது பிரித்து காலனியாக்கி அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு தேவையானது எல்லாமே சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தை, கச்சா பொருள், இதோட தேவையெல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்ததுனால அவங்க சுரண்டுறது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேரரசை விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதலாளித்துவத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லாகவே அவங்க சுற்றி திரிஞ்சிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்டைட்டிலில் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முற்றுரிமை முதலாளித்துவ எழுச்சி. முற்றுரிமை முதலாளித்துவ எழுச்சிக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போட்டி முதலாளித்துவம். அது என்ன சுதந்திர போட்டி முதலாளித்துவம் அப்படின்னா, யார் வேணாலும் எங்கே வேணாலும் வியாபாரம் போய் பண்ணிக்கலாம், அவங்களோட லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 1870க்கு அப்புறம்
முற்றுரிமை முதலாளித்துவமாக இது மாறிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியம் அப்படின்றது. அதாவது முதலாளித்துவத்தோட அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏகாதிபத்தியம். ஸோ அந்த முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நிதி அப்படின்றது ரெண்டுமே ஒரு அணியாக சேர்ந்து சந்தையில் தங்களோட பொருட்களை விற்கிறது மூலமாக அந்த மூலதனம் எல்லாமே அவங்களுக்கு வந்து மூலதனமாக ஆகுது அப்படின்றத இந்த 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தான் எல்லாருக்கும் தெளிவாக உணர்ந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சுதந்திர வணிகம் அப்படின்ற யார் வேணாலும் எங்கே வேணாலும் வணிகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முறை வந்து மாறி அந்த பழைய கோட்பாடே தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கூட்டு நிறுவனமாக மாறினாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சம் அக்ரிமெண்ட், இது என்னோட பிளேஸு, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டதுனால ஒரு கூட்டு நிறுவனமாக அவங்கவுங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டாங்க. அமெரிக்கா ஒரு நிறுவனம் அமைச்சுக்கிட்டாங்க. ஜெர்மனியில் வந்து ஒரு வணிக கூட்டமைப்பு இந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க அந்த கூட்டமைப்பு எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்து அரசு மேலேயே மேலதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவர் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்புக்கூறுகளும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், முதலாளித்துவம் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம் அப்படின்றது முதலாளித்துவத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து தவிர்க்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்கவுங்க நாட்டை வந்து விரிவுபடுத்தணும், அவங்களோட தொழிலை மேம்படுத்தணும், இப்படி தான் அவங்க ஒரு இதுலேயே நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இதில் லெனின் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஏதாவது முற்றுரிமை முதலாளித்துவம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா சந்தைகள் தேவைப்பட்டுச்சு. சந்தைகள் மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தேவையான உணவு, அதாவது எல்லாருமே எங்கெல்லாம் முற்றுரிமை முதலாளித்துவம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரப்பர், எண்ணெய், நைட்ரேட், சர்க்கரை, பருத்தி, வெப்பமண்டல பகுதிகளை சார்ந்த உணவுப் பொருட்கள், கனிமங்கள், கச்சா பொருட்கள் இது எல்லாமே தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கச்சா பொருட்களின் மூலங்களை கட்டுப்படுத்த வேண்டியதின் அவசியம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு அழைத்து சென்றது. இந்த ஏகாதிபத்தியம் என்பது காலனிகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான முறையான இராணுவ மயமாக்கத்திற்கும் முழுமையான போருக்கும் இட்டு சென்றது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலாதிக்கம் செய்கிறது ஏகாதிபத்தியம். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான சப்டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லரசுகளின் போட்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற சக்தி வாய்ந்த சில பெரிய நாடுகளில் என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன நாடுகள்லேருந்து காலனிப்படுத்தி அவங்கக்கிட்ட இருந்து இவங்களோட நலனுக்காக சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 1880 ஆசிய நாடுகள் வந்து காலனி மயமாக்கப்பட்டுச்சு. ஆனாலும் ஆப்பிரிக்கா வந்து காலனி மயமாக்கப்படாமல் இருந்தது. ஆனால் 1881 1914 ஆப்பிரிக்காவை என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் எல்லாரும் கைப்பற்றி அதை வந்து பிரிச்சுட்டு காலனியாக மாற்றிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் தொழில்துறையில் வந்து ஜெர்மனி வந்து ஒரு புதிய சாதனை பண்ணாங்க. ஸோ அப்போ ஐரோப்பா கண்டத்தில் தான் ஜெர்மனி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மேலாதிக்கம் செலுத்துகிறாங்க. இப்போ இவங்களுக்கும் அந்த பவர் வந்துடுது. ஸோ காலனி அமைக்கலாம் அப்படின்னு போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நுழையிற நேரத்தில் ஏற்கனவே உலகம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஏகாதிபத்திய சக்தியினால் கைப்பற்றப்பட்டு எல்லா பகுதியுமே கைப்பற்றப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து வேற எங்கேயுமே இடமே இல்லை, அவங்களோட பிளேஸை வந்து காலனிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு இடமே இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளவே சொந்த பகுதி, இப்போ பக்கத்து நாட்டில் இருந்து அவங்களோட பகுதிகளை வந்து தான் சொந்தமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளவே போட்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 1870 யாரெல்லாம் இந்த மாதிரியான காலனி ஆதிக்கத்தில் போட்டியில் இருந்தாங்க, எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி, இந்த நாடு எல்லாமே இந்த போட்டியில் அவங்களுக்குள்ளவே அவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வல்லரசுகளுக்கு இடையேயான மோதல். தொழில் வளர்ச்சியில் முதல் இடத்தை பிடிச்ச ஒரு பெரிய ஒரு நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ அந்த ஐரோப்பிய நாட்டில் தொழில் வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் இருக்காங்க? இங்கிலாந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் பேரரசு வந்து பெருசாக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு மன நிறைவே இல்லை.
அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடிக்கு ஜெர்மனியோட அமெரிக்காவோடும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள போட்டி வந்துட்டே இருக்குது. ஏன் இந்த நாட்டோட போட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்மனி அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா விலை மலிவாக இருக்கிற பண்டங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி அதை வந்து இங்கிலாந்தோட சந்தையிலேயே அவங்க விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இங்கிலாந்தோட சந்தையை இவங்க கைப்பற்றிடுறாங்க. இதனால் நாடுகளுக்கிடையே போட்டி வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இப்போ இந்த காலனி ஆதிக்கம் அப்படின்ற அந்த இது எங்கே இருக்குது அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கண்டத்துலேயும் ஆசிய கண்டத்திலே இருந்தது. வல்லரசுகளுக்கிடையே அடிக்கடிக்கு மோதல் எங்கே அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த 3 கண்டத்துலேயும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்தில் முக்கியமான ஒரு நாடு வந்து ஜப்பானோட எழுச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சரி, 1867 1912 வரைக்கும் இருக்கிற இந்த ஜப்பானோட எழுச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெய்ஜி சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஜப்பானை பற்றி பார்க்கலாம். ஜப்பான் அப்படின்றது ஒரு சின்ன நாடு தான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஜப்பான். ஜப்பான்ன்றது ஒரு சின்ன நாடு. இது வந்து சீனா, இங்கே இருக்கிறது வந்து சீனா, இது வந்து ரஷ்யா, இது ரஷ்யா. இப்போ ஐரோப்பிய கண்டங்கள் எங்கே இருக்குன்னா இது வந்து ஐரோப்பிய கண்டம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஆசிய கண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆசியாவில் முக்கியமாக ஜப்பானை பற்றி பார்க்க போகிறோம். ஜப்பான்ன்றது ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் தொழில்துறையில் ரொம்ப சிறந்த விளங்கின ஒரு நாடு அப்படின்னே சொல்கிறாங்க. அதே போல் ஆசியாவிலேயே ஏகாதிபத்திய சக்தி வாய்ந்த ஒரு நாடு என்ன அப்படின்னா ஜப்பான் தான். எதுக்காக இவங்களுக்கு அப்படி ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னா அவங்களோட ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் வந்து என்னதான் நிலமானிய முறையில் சிந்தனையில் இருந்தாலும் ஜப்பான் வந்து எதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டது. அதனால் அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, நவீன இராணுவம், கப்பற்படை இந்த துறையில் வந்து முன்னேறிட்டே இருந்ததுனால ஜப்பான் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக எழும்பி நின்றுச்சு ஆசிய கண்டத்தில். இந்த ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஜப்பான் வந்து எப்படி இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அந்த காலனி ஆதிக்கத்தை செலுத்தினாங்களோ அதே முறையை இவங்களும் ஃபாலோ பண்ணி இந்த ஆசிய கண்டத்திலே ஒரு பெரிய ஒரு சக்தியாக எழும்பி நின்னாங்க. ஸோ இதனால் ஒரு முறை என்ன பண்ணாங்க, 1894 ஜப்பான் சீனா மீது வேணும்னே போர் பண்ணுறாங்க, வலுக்கட்டாயமாக போருக்கு இழுக்கிறாங்க. இந்த சீன ஜப்பானிய போர் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1894 1895 வரைக்கும். சீனான்றது ஒரு சின்ன நாடு, பெரிய நாடு. ஆனால் ஜப்பான்ன்றது ஒரு சின்ன நாடு. இந்த ஜப்பான் சின்ன நாடு வந்து சீனாவை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அப்போ வந்து சீனா வந்து தோத்துறதுனால உலகமே அப்படியே வியந்து பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஜப்பான் நாடு பெரிய சீனாவை தோக்கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஜப்பானோட நாட்டோட சக்தி வந்து இன்னும் அதிகமாக பிரபலமாக ஆரம்பிச்சிடுது. ஆனாலும் இந்த ஐரோப்பிய நாடுகள், சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு வந்து அது ஜப்பான் வின் பண்ணது சுத்தமாகவே பிடிக்கல. தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் இப்படிப்பட்ட வல்லரசு நாடுகள் ஜப்பானை வந்து எச்சரிச்சுட்டே இருந்தாங்க. அதையும் மீறி ஜப்பான் வந்து லியோடங் தீபகற்பத்தை ஆதர் துறைமுகத்தோட சேர்த்துக்கிட்டாங்க. இந்த நடவடிக்கை என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிழக்கு ஆசியாவில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் முன்னாடி இந்த ஜப்பான் வந்து ஒரு பெரிய வலிமை மிக்க வல்லரசாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐரோப்பிய அரசுகள் வந்து அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க திரும்ப அவங்கள வந்து ஜப்பானை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்தர் துறைமுகத்தை திரும்ப அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலை வந்து ரஷ்யா வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைச்சிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சூரியா அப்படின்ற ஒரு இடத்துல ரஷ்யாவோட பெரிய படையை அங்கே அனுப்புகிறாங்க. 1902 இங்கிலாந்தோட ஜப்பான் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஸோ அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரஷ்யா கிட்ட சொல்லுங்கள் மஞ்சூரியாவில் இருக்கிற அந்த பெரிய படையை வந்து திரும்ப அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. அப்போ ரஷ்யா வந்து ஜப்பானை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறதுனால 2 நாடுக்கு நடுவே வந்து 1904 போர் நடக்குது. இதில் ஜப்பான் திரும்ப வின் பண்ணுறாங்க, ரஷ்யா வந்து தோத்துடுது. இந்த இடத்துல அமெரிக்கா வராங்க. அமெரிக்கா 2 பேருக்கும் ஒரு சமரசம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் போது அங்கே ஒரு ஒப்பந்தம் வருது. அந்த ஒப்பந்தத்தில் இவங்க என்ன கேட்குறாங்க, ஜப்பான் வந்து எங்களுக்கு ஆர்தர் துறைமுகத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஏற்கனவே யார் தோத்துட்டாங்கன்னா ரஷ்யா வந்து ஜப்பான் கிட்ட தோத்துட்டாங்க. சமரசம் பண்ணுறதுக்கு
துறைமுகத்துக்கு அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த ஆர்தர் துறைமுகத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஆர்தர் துறைமுகம் யார்கிட்ட வந்துருச்சு? ஜப்பான் கிட்ட வந்துருச்சு. இதனால இன்னும் அவங்களோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் வந்து அரசியல் விவேகம் ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. 1905க்கு பின்னாடி கொரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஜப்பான்னா இதுதான் கொரியா. ஸோ ஜப்பானுக்கு பக்கத்துலேயே தான் நமக்கு கொரியா இருக்குது. ஸோ இதோட உள்நாட்டு வெளிநாட்டு செயல்கள் எல்லாமே யார் கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா ஜப்பான் தான் கட்டுப்படுத்தியிருக்கு. 1905க்கு பின்னாடி கொரியாவோட உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கை எல்லாமே யார் கட்டுப்படுத்தினாங்க? ஜப்பான் கட்டுப்படுத்துச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஜப்பானுடைய தூதரக அதிகாரியை கொரியன் ஒருத்தவங்க கொன்னுடுறாங்க. அதை காரணமாக வச்சு 1910 கொரியா வந்து ஜப்பானோட சேர்ந்துடுது. அப்போ கொரியா வந்து எதோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு? ஜப்பானோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அதோட சேர்த்துட்டாங்க. 1912 மஞ்சு அரச வம்சம் வீழ்ச்சி அடைந்தது. அதனால் சீனாவில் வந்து ஒரு குழப்பம், அவங்களோட ஆட்சி வந்து சரிஞ்சதுனால சீனாவில் பயங்கர குழப்பமாக இருக்குது. யார் அடுத்து வருவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. இந்த வாய்ப்பு வந்து ஜப்பானுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீனாவில் ஷாண்டுங் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஜெர்மனியோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ அவங்க ஜப்பான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜெர்மனியோட அவங்க ஒரு பேச்சுவார்த்தை வச்சு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெர்மனி உரிமையாக இருக்கிற அந்த இடத்த வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு உரிமையாக்கி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் ஆலோசகர்கள் வந்து சீன அரசாங்கத்தில் எங்கள் ஆளுங்க 2 பேர் வந்து ஆலோசகர்களாக இருக்கணும், இவங்க தான் பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் வந்து அவங்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சீனாக்கு கண்டிப்பாக கோவம் வரும். என்னோட நாட்டில் ஜப்பானில் இருக்கிறவங்க 2 பேர் வந்து எப்படி அரசாங்க பதவியில் 2 பேர் ஆலோசகர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதாவது ஒரு பகை வந்துடுது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஜப்பான். அதாவது சண்டையை மூட்டி விடுறாங்க, சீனாவுக்கும் ஐரோப்பிய நாட்டுகளுக்கும் சண்டையை மூட்டி விடுறாங்க. ஆனாலும் ஜப்பானை எதிர்க்கிற நிலைமையில யாருமே இல்லை அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலனிகள் அமைக்கப்படுதல் போர். 1876 ஆப்பிரிக்காவில் ஒரே 10% மட்டும்தான் ஐரோப்பாவின் ஆட்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் 1900 ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவையும் தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்களுக்கு தேவையான இடத்த வந்து ஆக்கிரமித்து காலனியாக மாற்றிருக்காங்க. இதில் முக்கியமான பிளேஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம். இந்த நாடு வந்து கண்டத்தை வந்து தங்களுக்குள்ளே அவங்க பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை. மீதி இருக்கிற ஒரு சில இடங்களை வந்து ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஜெர்மனி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீனாவில் தங்களுக்கென்று செல்வாக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ ஜப்பான் ஆல்ரெடி எதை எடுத்துட்டாங்க? ஜப்பான் வந்து கொரியாவை வந்து அண்டர்டேக்கிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் தைவானையும் இவங்க வசம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜப்பானோட கண்ட்ரோல் எது இருக்குது? கொரியாவும் தைவானும் வந்துடுச்சு. அதே போல் இந்தோ சீனாவை வந்து ஃப்ரான்ஸ் கைப்பற்றிடுச்சு. ஸ்பெயினிடமிருந்து பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவை வாங்கிடுச்சு. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க, சமமாக அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆப்பிரிக்காவையும் தனித்தனியாக எல்லாமே பிரிச்சுக்கிட்டாங்க. அதாவது ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பிய நாடு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியா வந்து நிறைய போர்களை செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுபோல் அல்ஜீரியாவும் செனகைலையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸும் ஒரு பெரிய போர் நடத்த வேண்டியதாக இருந்தது. அதே போல் இங்கிலாந்தும் 1879 ஜூலுக்களாலும் 1884 சூடான் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இத்தாலிய படை 1896 அடோவா அப்படின்ற ஒரு போர்க்களத்தில் எத்தோப்பியர் படையினால் பெருத்த சேதத்துடன் கூடிய தோல்வியை சந்தித்தது. இருந்த போதிலும் ஐரோப்பிய படைகளை இறுதியில் வெற்றி பெற்றன. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சென்டென்ஸில் நம்ம வந்து இந்த நாடு இதோட பகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியுன்றதுனால கிராஃபில் நான் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம வந்து 2 கண்டத்தை பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து ஐரோப்பிய கண்டம். ஐரோப்பிய கண்டத்தில் ஜெர்மனி,
ஜெர்மனினா இந்த இடம் தான் ஜெர்மனின்னு சொல்லுவோம். இந்த ஜெர்மனி வந்து ஏகாதிபத்தியத்தில் முதல் இடத்தை பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஒரு பெரிய சர்வாதிகார ஆட்சியில் பண்ணிட்டு இருந்தாங்க ஏகாதிபத்தியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம பார்த்தோம் 5 நாடுகள். என்னென்ன நாடுகள் அப்படின்னா பெல்ஜியம், இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸு, இத்தாலி. இந்த நாடெல்லாம் வந்து அதிகமாக ஏகாதிபத்தியம் ஆதிக்கம் வந்து செய்திருக்காங்க. நம்ம அது இன்னொன்று பார்த்தோம், இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்தாலும், என்னதான் இங்கிலாந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களோட நாட்டை வந்து விரிவுபடுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆல்ரெடி எல்லாமே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால என்ன ஆச்சுன்னா, இவங்க அமெரிக்கா கூடவும் ஜெர்மனி கூடவும் சண்டை போட ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜெர்மனி வந்து இங்கிலாந்துக்கு நியர்பை இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆசிய கண்டம். ஸோ ஆசிய கண்டம்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஜப்பானை பற்றி பார்த்தோம். ஸோ ஜப்பான் வந்து இங்கே இருக்குது, ரஷ்யா இங்கே இருக்குது. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது, 2 பேரும் எதிரி நாட்டு கண்ட்ரிங்க. எனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 5 நாடு இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த 5 நாட்டில் 3 நாடு வந்து அவங்க ஒரு பார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன, ஜெர்மனி, தென் ஆஸ்திரிய ஹங்கேரி, அதுக்கடுத்து இத்தாலி. அதாவது இந்த 3 நாடுமே அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்தாங்க. அதுக்கடுத்து யார் வராங்க அப்படின்னா, இன்னொரு பார்ட் வந்து ஃப்ரான்ஸும், அதாவது ஃப்ரான்ஸ்னா இந்த நாடு, ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம், அவங்க ஒரு ஏவுகணை முகாம் வச்சுருக்காங்க. இப்போ 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. இப்போ யார் தனியாக இருக்காங்க, இங்கிலாந்து வந்து தனியாக இருக்காங்க. இங்கிலாந்து தனியாக இருக்காங்க. அதனால் ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜப்பான் வந்து இவங்க கிட்ட உடன்படிக்கை பண்ண வராங்க. ஸோ இவங்க உடன்படிக்கை யாருக்கு, இவங்க 2 பேருக்குமே ஆகாது இல்லையா. ஜப்பானுக்கும் ரஷ்யாவும் எதிரி கண்ட்ரிஸ், ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால ஜப்பான் வந்து ஃப்ரான்ஸோட அவங்க சேர முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்து தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ண வராங்க. இந்த ஒப்பந்தம் தான் ஃப்ரான்ஸையும் இங்கிலாந்தையும் சேர்க்கறதுக்கு ஒப்பந்தமாக மாறுது. இப்போ யார் வராங்கன்னா, ஃப்ரான்ஸும் இங்கிலாந்தும் ஒப்பந்தம் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி யாரோட ஃப்ரெண்டுனா, ரஷ்யாவோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸுக்கும் இருக்கிற இந்த பேச்சுவார்த்தையில் மொராக்காவை வந்து ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிறாங்க. எகிப்து வந்து இந்த இடத்துல இருக்கும். எகிப்தை வந்து இங்கிலாந்து கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. அதே போல் ரஷ்யாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அதுக்கு காரணம் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு தான் ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் ஃப்ரெண்டுன்றதுனால இங்கிலாந்து ஆப்வியஸ்லி யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திபெத், ஆப்கானிஸ்தான், அதே போல் இன்னொரு நாடு சொன்ன பாலஸ்தீனம், இது எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரஷ்யாக்கே நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட அண்டர்டேக்கிங்கில் போயிடுது. இப்போ 2 பார்ட்டாக பிரியுது. என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இவங்க 3 கண்ட்ரிஸ், அதாவது ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, தென் இத்தாலி, இவங்க ஒரு பார்ட்டாகவும், 2வது பார்ட் வந்து ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இங்கிலாந்து, இவங்க 3 பேரும் ஒரு பார்ட்டாகவும் 2 பார்ட்டாக பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஆசிய கண்டத்தில் பார்த்தோம்னா ஜப்பானை பற்றி பார்த்தோம். ஜப்பான் வந்து ஒரு வல்லரசு நாடாக இருந்ததுனால வேணும்னே எங்கே போகிறாங்கன்னா, சீனா இருக்குது, சீனாவோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க சீனாவோட சண்டை போடும் போது இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிளேஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ அதாவது லியோடங், ஆர்தர் அப்படின்ற 2 துறைமுகத்தை. இதை வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஒரு இடத்துல மஞ்சூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவங்களோட படையை வைக்கிறாங்க. ஸோ இது ஜெர்மனிக்கிட்ட சீனா வந்து ஷாண்டோங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவங்க பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஆக்கிரமித்து சீனாவில் 2 ஆலோசகர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த ஆசிய கண்டத்தில் இந்த இடத்துல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதல் உலக போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும். அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிரணி சேர்க்கைகளும்.
1900 வருஷத்தில் மொத்தம் இதில் 5 நாடு இருந்திருக்காங்க. இந்த 5 நாட்டில் 2 ஆயுதம் ஏந்திய முகாம்களாக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு முகாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இத்தாலி இந்த 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்மார்க் என்றவரோட வழிகாட்டுதலால் 1882 மூவர் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் 2 பேருக்குள்ளே ஒரு பரஸ்பரம் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அதன்படி 1894 2 நாடுகளுக்கு ஒரு உடன்படிக்கை வருது. என்ன அப்படின்னா, ஜெர்மனி இன்கேஸ் உங்களை தாக்க வந்தாங்கன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, உன்னை தாக்குனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பரஸ்பரமாக ஒப்பந்தம் பண்ணி 2 பேருக்கும் துணையாக அவங்க நின்றுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்து தனியாக ஆகிடுதாங்க. ஏற்கனவே 3 பேர் தனி பார்ட்டாக பிரிஞ்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஜெர்மனியில் இப்போ ஐரோப்பிய நாடுகளில் எது மட்டும் தனியாக இருக்குன்னா, இங்கிலாந்து மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தனியாக இருக்கிறதுனால இவங்க இங்கிலாந்து ஜெர்மனியை 2 முறை போயிட்டு அணுகிறாங்க. ஆனாலையும் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அந்த அணுகுமுறை தோல்வி அடைஞ்சிடுது. ரஷ்யா ஆல்ரெடி யாரோட பகை நாடு, ஜப்பானோட பகை நாடு. ஆனால் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் நட்பு நாடாக இருக்கிறாங்க. அதனால் ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்தோட நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம், ஒரு தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1902 ஆங்கிலோ ஜப்பான் அப்படின்ற உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாங்க. இதை ஃப்ரான்ஸ் பார்க்குறாங்க. ஃப்ரான்ஸ் பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல், அதாவது ஆங்கிலோ ஜப்பான்ற உடன்படிக்கை ஃப்ரான்ஸை இங்கிலாந்தோட உடன்படிக்கை செய்கிறதுக்கு தூண்டி இருக்கு. அதனால் மொராக்கோ, எகிப்து இந்த மாதிரியான 2 நாட்டோட காலனி ப்ராப்ளம் பிரச்சனையை இது மூலமாக அவங்க தீர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, 1904 2 நாடுகளுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதன்படி மொராக்கோவை ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிற மாதிரியும் எகிப்தை இங்கிலாந்து எடுத்துக்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அதே போல் ஃப்ரான்ஸ் யாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் இங்கிலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. அது மூலமாக பாரசீகம், ஆப்கானிஸ்தான், திபெத் இதுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிரச்சனையை ரஷ்யா தீர்த்துக்குது. இதனால் ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அணியாக ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. இவங்க இன்னொரு பார்ட் ஆஃப் கேங், அதாவது அவங்க ஆயுதம் மீதே இன்னொரு முகாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது 1900 ஐரோப்பிய வல்லரசு 5 அரசுகள் இருந்திருக்கு. இந்த 5 அரசுகள் 2 ஆயுதம் ஏந்திய முகாம்களாக பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம். ஒரு முகாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, அதாவது இங்கே இருக்க பாருங்கள் இந்த 3 நாடுமே, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இன்னொன்று இத்தாலி, இந்த 3 நாடுமே ஒன்றாயிட்டாங்க. இவங்க ஒரு டீம். இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும். இப்போ யார் தனியாக இருக்காங்க? இங்கிலாந்து தனியாக இருக்காங்க. இப்போ இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து நாடு, இங்கிலாந்தோட பக்கத்து நாடு என்னென்னா ஜெர்மனி. இவங்க ஜெர்மனி கிட்ட பேச வராங்க. 2 முறை ஃபெயிலியர் ஆகிடுது. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் அடிக்கடிக்கு சண்டை வரும் அப்படின்னு பார்த்தோம். அதனால இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதை யாருக்கு பார்க்குறாங்கன்னா, ஜப்பான் பார்க்குறாங்க. ஜப்பான் இங்கிலாந்து தனியாக இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கும் ஆகாது, ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஆகாது. ரஷ்யாவோட ஃப்ரெண்டு யாருன்னா ஃப்ரான்ஸு. ஸோ ஜப்பான் ஃப்ரான்ஸோட ஒரு நட்பு வச்சுக்க முடியாது. ஆனால் யாரோட வச்சுக்கலாம், இங்கிலாந்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு உடன்படிக்கை இங்கிலாந்துக்கிட்ட பண்ணுறாங்க. ஆனால் ஜப்பானோட உடன்படிக்கை பண்ணுறது ஃப்ரான்ஸுக்கு இவங்க பண்ணுறதை விட நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தூண்டுதலாக அமையுது இந்த ஜப்பான் இங்கிலாந்து உடன்படிக்கை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரான்ஸ் இங்கிலாந்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த உடன்படிக்கை மூலமாக மொராக்கோ, எகிப்து இந்த இடத்துல இருக்குது. இந்த எகிப்துக்கும் மொராக்காக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மொராக்கா யாரோட கண்ட்ரோலில் வந்துடுது, ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலில் இருந்தது. எகிப்து இங்கிலாந்தோட கண்ட்ரோல் வருது. ஃப்ரான்ஸ் யாரோட ஃப்ரெண்டு, ரஷ்யாவோட ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரான்ஸு இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னா, இங்கிலாந்து யாரோட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, ரஷ்யாவோட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பாரசீனம், ஆப்கானிஸ்தான், திபெத் இந்த மாதிரி இருக்கிற அந்த காலனியில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இங்கிலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க தீர்த்துக்கிறாங்க.
இப்போ இது 2 பார்ட்டாக பிரியுதுன்னு பார்க்குறோம். என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேங் இருக்குது. ஃபஸ்ட்டு கேங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் முகாம் என்ன, ஜெர்மனி, ஹங்கேரி, இத்தாலி, இவங்க 3 பேரும் ஒரு கேங்காக இருக்காங்க. இன்னொரு கேங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இந்த 3 நாடும் ஒரு பார்ட்டாக அவங்க வந்து ஒரு கேங்கை ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. ஸோ கடைசியாக நமக்கு எத்தனை பெரிய ஆயுதம் ஏந்திய முகாம் இருக்குன்னா 2 ஆயுதம் ஏந்திய முகாம்களாக பிரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒரு டீமு, அவங்க ஒரு டீம்னு பிரிஞ்சுக்கிறாங்க.